ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு அவர் சேனல். ரீசெண்டாக நர்சரி போயிருந்தேன். செவன்த் சீசன் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அங்கங்கே வந்து பூவெல்லாம் பார்க்குறேன் நிறைய வீட்டில் நான். சரி, எல்லோ அண்ட் ஒயிட் கலர் வந்து வாங்கணுன்னு தான் ரொம்ப நாள் ஆசை. சரி, இது வந்து அதுக்கான சீசன்ன்றதுனால வந்து நான் போய் வாங்கிட்டேன். அங்கே போனால் ஒயிட் அண்ட் எல்லோக்கு தாங்க ரொம்பவே டிமாண்டாக இருந்துச்சு. ஆரஞ்சு கலரில் இருந்தது, லைட் ரோஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறமா ரெட் கலர் இருந்தது, கம்பைன் பண்ண மாதிரி கலர்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த ஒயிட்டும் எல்லோவும் மட்டுமே ரொம்ப டிமாண்டாக இருந்தது. ஒரு 3 பிளான்ட் தான் இருந்தது. அதில் இது ஒன்று ஹெல்த்தியாக இருந்துச்சு. ஸோ ஒயிட் வந்து நான் பிக் பண்ணிட்டேன். ஆனால் எல்லோ கலர் இருந்த ஒரு பிளான்ட்டும் உடஞ்சிருந்து. ஸோ வந்து அதை என்னால் வாங்க முடியல. நெக்ஸ்ட் டைம் வந்து 1 வீக் கழிச்சு வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் நம்ம போய் பார்க்கணும். அவ்வளோதாங்க. ஆல்ரெடி வந்து நான் மண்கலமெல்லாம் கலந்து வச்சுருந்தேன். ஸோ வந்து எனக்கு பாட்டிங் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருந்தது. நம்ம வைக்கும் போது வந்து லைட்டாக வந்து அது ரொம்ப டைட்டாக இருக்கும். நம்ம லூஸ் பண்ணி வச்சோம்னா நமக்கு வந்து ரூட்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வரும். நல்ல க்ரோத் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம பார்க்கலாம். அவ்வளோதாங்க, வச்சாச்சு. எனக்கு வந்து செவ்வந்தி பிளான்ட்டை விட ரோஸ் மேலே தான் கொஞ்சம் க்ரேஸ் ஜாஸ்தி. என்னங்க பண்ணுறது, வச்சா 1 இயர் தான் வருது. அதுக்கு மேலே வந்து அதை என்னால் காப்பாற்ற முடியல. ஸோ அதோட ஆசையே எனக்கு போயிடுச்சு. சரி, இது வந்து நாட்டு டைப் செவ்வந்தி பூன்னு சொன்னாங்க. ஸோ இது வரும் நம்பிக்கையாக. ஹைப்ரிட் வந்து நான் வாங்கலை. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லாம் சொன்னாங்க, ஹைப்ரிட் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் வருது, அது சீக்கிரமாகவே செத்து போகுது அப்படின்னாங்க. நாட்டு சாமந்தி வந்து வாங்கிப்பார், அது கொஞ்சம் நல்லா வருதுன்னாங்க. நான் ஆல்ரெடி வந்து டார்க் ரோஸில் வந்து வச்சுருக்கேன் ஒன்று, அது சூப்பராக வந்துச்சு. சரி, எல்லோ அண்ட் ஒயிட்டில் வந்து வைக்கணும்னு ஆசையாக இருந்தது. சரி, ஒயிட் வந்து கிடச்சிச்சு. எல்லோ வந்து நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, ஒயிட்டை மட்டும் வாங்கி வந்து நான் வச்சுட்டேன். பார்க்கலாம், இது எவ்வளோ தூரம் வருதுன்னு நமக்கு தெரியல, பார்க்கலாம். இதை மாதிரி நம்ம தண்ணி ஊற்றும் போது அது நல்லா இழுத்து வரணுங்க. அப்போ தாங்க அது வந்து நல்லா வேர் விட்டு நமக்கு ஃப்ரீயாக போகணும், லூஸாக போகணும், ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. அப்போ தான் சீக்கிரமாக வேர் விட்டு நமக்கு வந்து செடி வந்து தழைச்சி வரும். அவ்வளோதாங்க, நம்ம ரீபாட்டிங் பண்ணி முடிச்சாச்சு. இதுதாங்க நான் ஆல்ரெடி வாங்கி வச்ச செடி. பாருங்கள் எவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.